குழந்தைங்களுக்கு முடியலன்னா ஓடி பார்க்கலாமா, அங்கே போய் நல்லா ஆயிடுமா? சரி சரி. அதாவது குழந்தைகளுக்கு உடம்புக்கு சரியில்லாமல் என்றால் மந்திரித்து ஓதி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது முஸ்லீம்கள்ட்ட வந்து மந்திரிச்சுனா ஓதி பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக ஓதி பார்க்கலாம். ஆனால் எங்களுடைய இஸ்லாம் 2 விஷயங்களை சொல்லுகிறது. ஒன்று என்னன்னா, குழந்தைக்கோ மனிதர்களுக்கோ நோய் வரும் என்றால் அந்த நோய்க்கு மருத்துவம் பாருங்கள் அப்படின்னு சொல்லுகிறது. மருத்துவம் பார்க்கணும். ஒரு குழந்தைக்கு யாரா இருக்கட்டுமே, காய்ச்சல் வருது, தலைவலி வருது, வேற ஏதாவது நோய் இருக்குதா, அந்த நோய்க்கு நீங்க வந்து மருத்துவம் பாருங்க அப்படின்னு சொல்லு. இன்னொரு கோணத்துல கடவுளிடத்தில் வேண்டக்கூடிய விதமாக குர்ஆனுடைய சில வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனத்தை நம்முடைய கையில ஓதி ஊதி மேலே இப்படி தடவி கொள்வது, இதுக்குதான் ஓதி பார்க்கறது. சில இடங்கள்ல நீங்க பார்க்கறதெல்லாம் அது சரியில்லை. என்ன செய்வாங்கன்னா, ஏன்னா அது தப்பான ஒரு நடைமுறையும் முஸ்லிம்கள்ட்ட இருக்கிறது. என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, ஓதி பார்க்குதல் கூடும் அப்படின்னு இங்க மார்க்கம் சொல்லுதா இல்லையா? அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லையா அல்லது அவங்களுக்கு ஏதாவது சங்கடமா, ஒரு ஆலிம்சா இருப்பார். ஆலிம்சானா மார்க்கத்தை படிச்ச ஒரு அறிஞர் இருப்பார். எங்க மதத்துல ஆலிம்சா அசரத்து அப்படின்போம். அவர் என்ன செய்வார்னா, இந்த ஆளுக்கு ஓதி பார்ப்பாராம். ஃபூ ஃபூ ஃபூன்னு ஊதுவார். குர்ஆன் வசனத்தையோ அல்லது ஏதாவது ஒன்று ஓதி இவர் என்ன செய்வார்னா, முன்னால் இருக்கக்கூடிய ஆளுக்குடைய மூஞ்சில ஊதுவார். இது இஸ்லாம் சொல்லலை. ஏன்? நீங்க ஊதும் போதே எத்தனை கிருமி அங்க போய் பரவுமா இல்லையா? இஸ்லாம் இப்படி எல்லாம் சொல்லலை. எந்த அளவுக்குன்னா, நீங்க இப்ப நடைமுறையில வச்சிருப்பாங்க, ஒரு தண்ணி இருக்கிறது, அதை ஓதி ஊதி குடிச்சாச்சுன்னா குணமாயிரும்னு நம்புவாங்க. அதுக்கு எங்க அசர்த்து மாதிரி என்ன செய்வாங்கன்னா, ஒரு டம்ளர்ல தண்ணியை கொண்டு வர சொல்லி இவர் ஏதாவது வேத வசனங்களை ஓதி அந்த தண்ணியில ஊதுவார். இப்ப நீங்க குடிங்க அப்படின்பார். இதுவும் எங்களுடைய இஸ்லாம் தப்புன்னு சொல்லுது. எந்த அளவுக்குன்னா, தண்ணியெல்லாம் ஊதாதீங்கன்னு எங்க முகமது நபி அவங்க எங்களுக்கு சொல்லி தராங்க. ஏன்? நீங்க ஊதும் போது வாயில உள்ள கிருமிகள் அந்த தண்ணியில விழும். நீங்க ஊதும் போது அவன் எதிராளியுடைய முகத்துல அல்லது அவங்களுடைய மேனில அந்த கிருமிகள், வாயிலிருந்து இருக்கக்கூடிய கிருமிகள் அங்க பாஸ் ஆயிரும். அதனால கூட வியாதிகள் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தானே கொரோனா காலத்துல எல்லாம் மாஸ்க் போட்டு அலைஞ்சோம். மாஸ்க் போடுறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய மூச்சு வழியாக, வாய் வழியாக கிருமிகள் அடுத்த ஆளுக்கு பரவுது. அதனால அதை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி மாஸ்க் போடுங்கன்னாங்க. அது போடுவது சரியா தப்பாங்கிறது பெரிய ஆய்வுக்குள்ள விஷயம். நான் அதுக்குள்ள போகல. இருந்தாலும் மேலோட்டமா நீங்க பார்த்தீங்க என்றால், நம்முடைய சுவாச காற்று அல்லது நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற அந்த காற்றுல கிருமிகள் இருக்கும். அது இன்னொரு ஆளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால இது எல்லாம் இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுகிறது. இப்ப இந்த அடிப்படையில நம்ம ஓதி பார்க்கலாம் என்றதுனால அவங்கள முன்னால வச்சுட்டு ஃபோன் ஊதுறதோ தண்ணியில ஊதி குடிப்பதோ அது எங்க மார்க்கம் அனுமதிக்கல. அப்ப ஓதி பார்க்கறதுனா என்ன? ஓதி பார்க்கறதுனா இப்போ ஒரு வசனத்தை ஓதி கைகள்ல ஊதணும். இப்படி ஃபோன் ஊதிக்கிட்டு அதை எடுத்து இப்படி தடவிட்டு மேல தடவிக்கலாம். இப்படித்தான் எங்க இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. இப்போ குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா குழந்தைகளுக்கு வந்து அதை மாதிரி ஊதி தடவி கொள்ளலாம். அதே மாதிரி வந்து பெண்களுக்கு ஊதி கொள்ளலாம். ஆண் போய் பெண்களுக்கு ஊதி தடவுறங்கிற பேர்ல வேற ஏதாவது சில்மிசம் செஞ்சிடக்கூடாது. அது மார்க்கத்துல எங்க இஸ்லாத்துல அதுவும் தடை. அதுவும் இல்லை. ஒரு ஆணுக்கு ஒரு ஆணு, ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணு, அல்லது கணவன் மனைவி அப்படி இருந்தா அது வேற மேட்ரு. கணவனுக்கு மனைவி தடை விடலாம், மனைவிக்கு கணவன் தடை விடலாம். அந்த மாதிரி ஓதி கையில ஊதி அப்படி தடவி கொள்ளலாம். மற்றபடி ஓதி ஊதுதல் தடவுதல்ங்கிறது இதுதான். இது ஒரு செய்தியாக, ஏன்னா முஸ்லிம்கள்ட்ட நிறைய பேர்ட்ட இது தப்பா இருக்கிறது, நீங்களும் அது இஸ்லாத்துல உள்ளதுதானே அப்படின்னு நினைத்து விடக் கூடாது என்பதற்காக இந்த கூடுதல் விளக்கத்தை நம்ம சொல்லிக் கொள்கிறோம். இப்ப இந்த அடிப்படையில சகோதரி அவங்க கேட்கிறாங்களே, இது மாதிரி ஓதி ஊதி கொள்ளலாம். ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். என்ன? மருத்துவம் பார்க்கவும் எங்க இஸ்லாம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் குழந்தைக்கோ பெரியவங்களுக்கோ உடம்புக்கு சரியில்லை என்றால் ஓதி பார்க்கலாம் என்று சொல்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்? ஓதி பார்க்கறதுனா கடவுள்கிட்ட துவா செய்யுது, கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றது, வேற ஒண்ணும் இல்லை. இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அல்ல இந்த குழந்தைக்கு வந்து இந்த ஆளுக்கு வந்து பிரச்சனையா இருக்குது, இறைவா நீ அந்த நோயை நீக்கு, அவருடைய மனக்கவலையை நீக்கு என்ற கருத்தில் பிரார்த்தனை செய்வதுதான். அதுக்காக வேண்டித்தான் இஸ்லாம் சில சூறாக்களை ஓதி கடவுள்கிட்ட கேட்கக்கூடிய ஒண்ணு. பொதுவாக எல்லாருமே கடவுள்கிட்ட கேட்போம். அவங்க நம்பக்கூடிய கடவுள்கிட்ட, கடவுளே எங்க தலைவலியை போக்குன்னு கேட்கிறோமா இல்லையா? இதை மாதிரி ஓதி ஊதுதல் அப்படிங்கக்கூடிய நிவாரணத்திற்கு ஒரு வழியாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அதனால இதை மாதிரி செய்யலாம். மருத்துவமும் பார்க்கலாம், ஓதி ஊதி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.